நான் என் ஒய்ஃப் மேல வச்சிருக்கிற லவ் தான் என் பொண்ணு மேல நான் உயிரா இருக்கிறதுக்கு காரணம். லைக் செய்யுங்கள். அதை விட என் ஒய்ஃபும் என்ன அந்த அளவுக்கு லவ் பண்றா. என் பொண்ணு அப்படியே என் ஒய்ஃப் மாதிரி. இவ என்ன அன்பா பாக்குறப்போ என் ஒய்ஃப் என் மேல வச்சிருக்கிற லவ் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த லவ் தான் என்ன இன்னமும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இவ எங்க 2 பேர் காதலோட அடையாளம். சொத்த ஆட்டைய போட பாக்குறது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் எனக்கு போட்டியா வந்து என் சந்தோஷத்தையே கெடுக்கிறியா? இன்னைக்கு நான் வச்சிருக்கிற குறியில இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு உங்களோட உண்மையான சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். மேடம் சொல்லுங்க மேடம். ஹாய், இன்னும் நீங்க அந்த டேபிளுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கவே இல்லையா? இதோ அங்கதான் மேடம் எடுத்துட்டு போறேன். மேடம் நீங்க ஒண்ணு எடுத்துக்கங்க. இல்ல வேணாம் வேணாம், நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நீங்க அங்க போய் கொடுங்க. ஓகே சரிங்க மேடம். கரெக்டா போயிடு. வச்சிட்டு போறான். கரெக்டா போயிடு. ஐயோ கிளாஸ் மோத்தி எடுத்துட்டோலே. இப்போ அந்த கிளாஸ் யாருக்கு போக போகுதோ தெரியலையே. நான் அதை எடுத்து மாமா எடுத்துட்டாரா? அது குடிச்சாருன்னா இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே. சரி, ஆயில குடிக்கலனா இவனை வச்சு இன்னைக்கு உண்மையெல்லாம் வர வைக்கிறேன். நல்லா இருக்குல்ல ஜூஸ்? ஐயோ, இவர் வேற குடிக்கிறாரே. இவரை நினைச்சதான் எனக்கு பயமா இருக்கு. சரி சமாளிப்போம். ரித்திகா, எங்க போயிருந்த? ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறியா? இல்ல எனக்கு வேண்டாம். நைஸ் கூல் ட்ரிங்க்ஸ். இந்த சாதாரண கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சது கூட எப்படி விளம்பரம் பண்றான்னு பாரு. என்ன சிவா? ஹே ஐலி, சிவா என்ன சொல்றான்? ஒண்ணும் இல்ல, நீ ஜூஸ் நல்லா இருக்கான். ரித்திகா, என்ன இவன் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கான். ஏதோ அமிர்தம் கொடுத்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸையே நல்லா ரசிச்சு இப்படி குடிக்கிறான். அவனுக்கு அது அமிர்தம் தான் அத்த. என்ன சொல்ற? அவன் குடிச்ச கூல் ட்ரிங்க்ஸ்ல ஒரு போதை மருந்த கலந்துருக்கேன். இப்ப புரிஞ்சிருச்சு. இப்ப அவன் போதையில இருக்கிறதால அவன்கிட்ட கேள்வி கேட்டு உண்மைய வர வைக்க போற. அதான உன் பிளான்? ரித்திகா, சிவாக்கு மட்டும்தான் கூல் ட்ரிங்க்ஸ்ல மருந்த கலந்தியா? அயலி நார்மலா தான் இருக்கா போல. அவளுக்கும் தான் நான் பிளான் பண்ணி அந்த மருந்த கலந்த. ஆனா அவ அந்த கிளாஸ் எடுக்கல. கிளாஸ் மாறிடுச்சு. அப்போ அந்த கிளாஸ் யாருக்கு போச்சு? ரித்திகா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? ஐயோ, இப்ப என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. இப்படி ஆகணும் நானும் எதிர்பார்க்கல. எதுவும் ஆகாது, பாத்துக்கலாம். இதுவும் நல்லதுதான். அம்மாவும் பையனும் சேர்ந்து என்கிட்ட ஏதோ ரகசியத்தை மறைக்கிறீங்களா? அது என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். என்ன கபிலா, கேம் முடிஞ்சிருச்சுல, அப்போ நம்ம எல்லாரும் கிளம்பலாமா? அது எப்படியா நீ அதுக்குள்ள முடியும்? இங்க இருக்க எல்லாரோட டர்னும் வரணும்ல. நாம கண்டினியூ பண்ணலாம். என்னங்க, நீங்க ஆரம்பிங்க. இப்போ நான் क्वेश्चन கேக்குறேன். இல்ல எங்க அப்பாக்கு நானே கேள்வி கேட்டுக்கிறேன். எல்லாரையும் நீங்க தானே கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நான் கேட்கலாமா?
இத பாரு, நானே கேக்குறேன்னு சொல்லிட்டேன்ல. டேய் கபிலா, இது கேம் தானே, நீ விடு, அவளே கேக்கட்டும். எப்ப பாரு இப்படிதாங்க இவன். காலேஜ்ல இருந்தே இப்படிதான். மாமா ஆ. ட்ரூத் ஆர் டேர்? ஐயோ இதுங்க 2 பேருக்கும் ஸ்கெட்ச் போடுறேன்னு சொல்லிட்டு நமக்கு வெட்டு வச்சுட்டாலே. ஷோ, இவர் பாக்குற தோரணையே சரியில்லை. கடவுளே, அவ என்ன கேட்க போறாளோ, இவர் என்ன உளறி வைக்க போறாரோன்னு தெரியலையே. மாமா ஆ. உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப நேர்மையாவும் எல்லாருக்கும் உண்மையாவும் இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச நீங்க இன்னும் மறைச்சு வச்சிருக்கிற ரகசியம் ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க. ஐயோ, என்ன இப்படி யோசிக்கிறாரு? இன்னைக்கு அவ்வளவுதான் போல. ஷோ, கடவுளே, எங்களை காப்பாத்து. என்னடா கபிலா? மாமா சொல்லுங்க, நீங்க மறைச்சிட்டு இருக்கிற உண்மை ஏதாவது இருக்கா? நான் மறைச்சு வச்சிருக்கிற ஒரு உண்மை இருக்கு. சொன்னா என்ன? நான் சின்ன வயசுல இருக்கும்போது செஞ்ச தப்பு. இப்ப நான் அதை பத்தி நினைச்சாலும் என் மனசெல்லாம் நடுங்கும். நான் அப்ப செஞ்ச அந்த பாவத்தினால்தான் இப்ப வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியல. இன்னைக்கு என்ன நடந்ததுங்கிற உண்மைய நான் எல்லார்கிட்டயுமே சொல்லிடுறேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க ஊர் திருவிழாவில ஒரு தேரோட சக்கரத்தை உடைச்சிட்டேன். அதனால அது தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அத திருவிழாவே நடக்காம போயிடுச்சுமா. வேர் இன்னொரு ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் சுத்தமா பத்தல. அதுக்கு நான் தான் காரணம்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இதான் என் மனசுக்குள்ள இத்தனை வருஷமா நான் மறைச்சு வச்சிருந்த உண்மை. வேற ஜூஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம், இந்த பாய்ச்சல் கொடுத்துருங்க, குடிச்சிடுறேன். வர்மா வேற நோண்ட ஆரம்பிச்சிட்டோம். அக்கா வேற டாக்குமெண்ட்ஸ் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. இதான் சரியான சான்ஸ். ரூமுக்குள்ள போந்த டாக்குமெண்ட் இருந்தா தூக்கிட வேண்டியதா. கபிலா, நீ அங்கதானே இருந்த? இந்திரா ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? இது எங்க அக்கா ரூம். நான் இங்க வருவேன் போவேன், அது என்னோட இஷ்டம். உனக்கு என்ன வந்துச்சு? ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு இங்க வந்த? என்ன திரும்பி எங்க அக்கா கூட ஒட்டிக்கிறதுக்கா பிளான் பண்ணிட்டு இருக்கியா? தாயலையும் சிவாபியும் வச்சு தானே ஆடிட்டு இருக்க, ஆடு. ஆனா நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது. ஓவர் கான்பிடன்ஸ்ல ஆடாதடா, கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி மரியாதையா பேசி பழகு. அதெல்லாம் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல இங்க கிளம்பு. கிளம்பியா? நானே பாவை என் பர்ஸ எங்க கொண்டு வந்து போட்டான்னு தெரியாம தேடிட்டு இருக்கேன். நடுவுல நீ வேற வந்து டென்ஷன் ஆகிட்டு. கிளம்பு. எங்க போட்டிருப்பா என் பர்ஸ? பாவை இவங்கிட்ட அந்த அளவுக்கு எல்லாம் க்ளோஸா இருக்க மாட்டாளே. அவ எதுக்கு இவன் பர்ஸ் எடுத்துட்டு வரணும்? ஆஹா, இவன் ஏதோ திருட்டுத்தனம் தான் பண்றான். ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? நானா ஒரு 2 நாள்ல வந்துருவேன். நீங்க ஆபீஸ் வந்துருங்க. என்ன இங்கிருந்து நகரவே மாட்டேங்கிறான். என் உயிரை வாங்குறதுக்குன்னே வர்றானுங்க எல்லாரும். அது எப்படி சார்? என் கண்ணுக்கு வந்ததுக்கு அப்புறம் தப்பிக்க முடியுமா என்ன? என்ன ஆனாலும் சரி, நான் அதை நடக்க விட மாட்டேன். இவன் இங்க இருந்து போக மாட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது வேஸ்ட் தான். சார், அதெல்லாம் நான் விடவே மாட்டேன் சார். நானா அவனானு ஒரு கை பாத்துறேன். சரிங்க சார், நான் வச்சிடறேன். ரித்திகா, கபிலன் எங்க போனா? இங்கதான் அத்த. இங்க போன பாத்துட்டே போனாரு. எங்க கபிலா போன? ஒண்ணு இல்ல, ரெஸ்ட் ரூம் போயிருந்தேம்மா. எவ்வளவு சீரியஸான கேம் போயிட்டு இருக்குது. நீங்க எங்க போனீங்க? அது ஒரு முக்கியமான கால் வந்துச்சு சிவா, அதான் பேசிட்டு வரேன். பேசிட்டீங்களா? ஆல் ஓகே தானே?
ரித்திகா இப்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப கேளு, இவன் கண்டிப்பா எல்லாத்தையும் உளறிடுவான். சரி கண்டினியூ பண்ணலாம். என்னங்க பாட்டில சுத்தி விடுங்க. இவன் பாட்டில மட்டுமா சுத்தி விடுறான், எல்லாரையும் சுத்தி விடுறான்.